ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஆப்பிள், ட்ராகன் ஃப்ரூட் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அவ்வளோ டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு பால், கொஞ்சம் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, அது நல்லா பால் கலர் மாறுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு அடுப்பில் பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் எடுத்துக்கிட்டு அடுப்பை ஆன் பண்ணி விட்டு பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த கஸ்டர்ட் பவுட்ரு எடுத்து அந்த பாலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் சுகர் உங்களுக்கு தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு சுகர் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஆஃப் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸ் லைட்டாக, அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப இதாகிடும். அதனால் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கலர் மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்ச ஃப்ரூட் எடுத்து அது கூட போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கோங்க. பாத்திரத்தில் எடுத்து மாற்றினதுக்கப்புறம் மேலே சும்மா கலருக்காக தேவையான அளவு கொஞ்சோண்டு டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து போட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்லாம், இல்லைன்னா சூடாகவும் சாப்பிட்லாம்.